அனைவருக்கும் வணக்கம். மகா பெரியவா உச்சரிக்கும் போதே மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி, மேலும் நம்மை அறியாமல் நாம் பெறும் ஒரு ஆறுதல். ஆம், பக்தர்கள் தங்களுக்கு கஷ்டம் என்று பெரியவாளை அணுகும் சமயம் அவர் கேட்பவரின் சக்திக்கு தகுந்தவாறு பரிகாரம் போல அருளாசிகளை வழங்கியுள்ளார்கள். அப்படி ஒரு சமயம் கஷ்டம் என்று தன்னை நாடி வரும் அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு கதை மூலம் தீர்வினை சொல்லியுள்ளார்கள் மகா பெரியவா. மேலும் இதில் ஒரு அதிசயம் என்னவெனில், இந்த கதை தனக்கும், அதாவது பெரியவாளுக்கும் மிகவும் பிடித்த கதை என்றும் சொல்லியுள்ளார்கள். பக்தர்கள் மிகவும் ஆர்வமுடன் கூடி அந்த கதையை சொல்லும்படி கேட்க கதையை தொடர்ந்துள்ளார்கள் பெரியவா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அந்த கதை என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது, இந்த கதையை பால் தன்னுடைய கதையை சொல்வது போலவும், அது எப்படி நமது கஷ்டங்களுக்கு தீர்வாகிறது என்பதும் மிகவும் சுவாரஸ்யம். நாம் தினமும் அருந்தும் பாலுக்கு ஒரு பெரிய வருத்தம். அதாவது, பசுவின் வயிற்றில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டேன். என்னை பசுவின் வயிற்றிலிருந்து கறந்து பாத்திரத்தில் ஊற்றினார்கள். சரி என பார்த்தால் அடுப்பை பற்ற வைத்து என்னை சூடாக்கினார்கள். வலி தாங்க முடியாமல் நான் துடித்து பொங்கினேன். பத்திரமாக பசுவின் வயிற்றில் இருந்த எனக்கு ஏன் இப்படி ஒரு பெரும் சோதனை என்று பால் தனக்குள் நொந்து கொண்டது. நாமும் தினமும் நொந்து கொள்கிறோம் அல்லவா? அப்படித்தான் போலும். அடுப்பில் இருந்து இறக்கியதும் நான் சந்தோஷப்பட்டேன். அப்பாடா, நிம்மதி என்று. சற்று நேரத்தில் என் சூடு ஆறியதும் புளித்த மோரை கொண்டு வந்து என் மீதில் ஊற்றினார்கள். ஆகா, வந்துவிட்டதே புதிய சோதனை என மனம் வருந்தினேன். இத்தோடு விடுவார்கள் என பார்த்தால் அதுதான் இல்லை. நான் திடமாக கெட்டியான ஒரு நிலைக்கு வந்தவுடன் எனக்கு புதியதாக பெயர் சூட்டு நடத்தி தயிர் என பெயர் வைத்தார்கள். தயிர் என பெயர் வைத்து கொண்டாடி என்னை பானைக்குள் அடைத்து மத்து கொண்டு கடைய ஆரம்பித்து விட்டார்கள். நான் மறுபடியும் பழைய நிலைக்கே தள்ளப்பட்டேன். அதாவது, திடமான ஒரு நிலையிலிருந்து திரவமான ஒரு நிலைக்கு. நாமும் இப்படித்தானே நம் நிலையில் மாறி மாறி தோற்றம் பெறுகிறோம். இப்படியாக கடைந்து எடுத்து திரவமான என் உள்ளிருந்து கஷ்டப்பட்டு ஒரு திடப்பொருளை எடுத்து அதற்கு பெயர் சூட்டு நடத்தி வெண்ணெய் என பெயர் வைத்தனர். வெண்ணெய் என பெயர் வைத்ததும் எண்ணெய் விட்டுவிடுவார்கள் என நினைத்தேன். இல்லை, வந்தது மற்றொரு கஷ்டம். பழையபடி என்னை மீண்டும் அடுப்பில் வைத்து சூடேற்றி விட்டார்கள். என்னை உருக்கு என்று உருக்க என்னால் பொறுக்கவே முடியவில்லை. பிறகு எனக்கு மற்றும் ஒரு புதிய பெயர், நெய் என்று. அடடா, எத்தனை புகழும் பெயரும் எனக்கு கிடைத்தது. இப்போது நெய்யான எண்ணெய் ஒரு ஜாடியில் மாற்றி வீட்டில் வைத்து முகர்ந்து பார்த்து நான் மிகவும் வாசனையாக உள்ளேன் என்று பாராட்டினார்கள். மேலும் நான் ஒரு நெய் எனவும் என் மதிப்பு மிகவும் அதிகம் இப்போது எனவும் அனைவரும் பேசிக்கொள்வதை என்னால் கேட்க முடிந்தது. நினைத்து பார்த்தேன், பாலாக இருந்து இந்த நெய்யாக, விலை மதிப்புள்ள நெய்யாக மாற நான் பட்ட அனுபவித்த கஷ்டங்கள் என்ன என்ன. இருப்பினும் இப்போது ஒரு சந்தோஷம். பாலாக இருந்தபோது இருந்த என் மதிப்பு பட்ட கஷ்டங்களுக்கு பிறகு பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதை பார்க்கும்போது பட்ட கஷ்டங்கள் ஒரு பொருட்டாக தெரியவில்லை என நெய் கூறியதாம். இந்த கதையை மகா பெரியவா மிகவும் விரும்பி அடிக்கடி கேட்பாராம். நாமும் நம் வாழ்வில் படும் துன்பங்கள், சோதனைகள் பால் பட்ட துன்பம் போலவே. அவைகள் நம்மை பக்குவப்படுத்தி வளப்படுத்தி இறுதியில் புகழ்மிக்கவர்களாக, மிகவும் மதிப்பு வாய்ந்தவர்களாக மாற்றத்தான். கஷ்டங்களை, சோதனைகளை பகவான் நமக்கு தருவது இறைவன் நமக்கு நடத்தும் பரீட்சைகள். பரீட்சையில் வெற்றி பெற்று மகிழ்வுடன் வாழ்வோம் என நல்லாசி வழங்குவாராம் மகா பெரியவா. நாமும் மகா பெரியவா அருளல் சிறப்புடன் வாழ வேண்டுகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.